வெல்கம் டியர் சில்ட்ரன். இன்னைக்கு நம்மளோட வீடியோல 5th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் 1 அதில் இருக்கக்கூடிய யூனிட் 1 எக்ஸ்ப்ளோரிங் ஸ்பேஸ் அப்படின்ற லெசன்ல இருக்கக்கூடிய புக் பேக் எக்ஸசைஸ் தான் பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே அதில் இருக்கக்கூடிய சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன்ஸும் fill in the blanks இந்த ரெண்டுமே முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? எல்லாரும் உங்களோட சமச்சீர் கல்வி புக்கில் பேஜ் நம்பர் 82 எடுத்துட்டு ரெடியா இருங்க, பார்க்கலாம். ஓகேவா? எஸ். ஓகே, இப்போ நம்ம இந்த பேஜ்ல இருக்கக்கூடிய क्वेश्चंस எல்லாம் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? பேஜ் நம்பர் 82 எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, வாட் இஸ் த செட்டிங் ஆஃப் த ஸ்டோரி? செகண்ட் क्वेश्चन, நேம் த வெஜிடபிள்ஸ் ஹார்வெஸ்டட் இன் த வெஜிடேஷன் ஹேப். தேர்ட் ஒன், வாட் இஸ் எ soul? How many souls make a year? Fourth question, how is water produced in Mars? Fifth question, in this story, what happened to the earth? Last question, sixth one, what should we do to save the earth? Okay, இப்போ நம்ம first question குள்ள போகலாம். First question, what is the setting of the story? அப்படின்னா, அதாவது இந்த பாடத்துல ஒரு கதை சொல்லியிருந்தாங்க. அந்த கதை எப்போ நடந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது the year 2068 is the setting of the story. அந்த ஸ்டோரி 2068ல நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? செகண்ட் क्वेश्चन, நேம் த வெஜிடபிள்ஸ் ஹார்வெஸ்டட் இன் த வெஜிடேஷன் ஹேப். அதாவது இந்த ஸ்டோரியில எந்த வெஜிடபிளை ஹார்வெஸ்ட் பண்ணாங்க, அதாவது அறுவடை செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் carrots are vegetables harvested in the vegetation have. கேரட்டை அறுவடை பண்ணாங்க அப்படின்றது தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் எ soul? How many souls make a year? அதாவது சோல் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை சோல்ஸ் சேர்ந்து ஒரு இயரை மேக் பண்ணுது கேட்டிருக்காங்க. ஆன்சர் a soul is a Martian day. 687 souls make a year. அதாவது சோல் அப்படின்னா மார்ஷியன் டே அப்படின்னு அர்த்தம். 687 சோல்ஸ் சேர்ந்து ஒரு வருஷத்தை மேக் பண்ணுது. ஃபோர்த் கொஸ்டின், how water is produced in Mars? Water is produced in Mars by burning fuels. அதாவது மார்ஸ் பிளானட்ல எப்படி வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகும் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வாட்டர் பர்னிங் ஃபியூயல்ஸ், அதாவது எரிபொருட்கள் எல்லாம் எரிக்கிறதுனால நமக்கு வாட்டர் அங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், இன் திஸ் ஸ்டோரி வாட் ஹேப்பன் டு த எர்த்? இன் திஸ் ஸ்டோரி த எர்த் வாஸ் டெஸ்ட்ராய்டு. அதாவது இந்த ஸ்டோரியில எர்த்துக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டோரியில எர்த் என்ன ஆயிடுச்சு? டெஸ்ட்ராய்டு. டெஸ்ட்ராய்டு மீன்ஸ் அழிஞ்சிட்டு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், சிக்ஸ்த் கொஸ்டின், வாட் ஷுட் பி டன் டு சேவ் த எர்த்? அதாவது நாம இந்த பூமியை பாதுகாக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. த ஆன்சர் இஸ் பொல்யூஷன் ஷுட் பி ப்ரிவென்டட், டீஃபாரஸ்டேஷன் ஷுட் பி அவாய்டட், நேச்சுரல் ரிசோர்சஸ் ஷுட் பி ப்ரிசர்வ்ட். அதாவது நம்ம இந்த பூமியை காப்பாற்றணும் அப்படின்னா பூமி மாசுபடாம நம்ம தடுக்கணும். நெக்ஸ்ட் ஒன், டீஃபாரஸ்டேஷன் ஷுட் பி அவாய்டட் அப்படின்னா காடுகளை அழிக்கிறத நம்ம நிறுத்திடணும். நேச்சுரல் ரிசோர்சஸ் ஷுட் பி ப்ரிசர்வ்ட் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை நம்ம பாதுகாப்பா வைக்கணும். ஓகே சில்ட்ரன், எல்லாரும் கொஸ்டின் ஆன்சர் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.